ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சாராஸ் மிரர்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இந்த vlog வந்து ஜூன் 13 அண்ட் 14ஓட vlog தான். அதாவது வியாழன் வெள்ளி, லாஸ்ட் வீக் வியாழன் வெள்ளி vlog தான் போட்டிருந்தேன். வியாழக்கிழமை அன்றைக்கி மத்தியானம் மார்னிங்லேருந்து கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு என்னென்ன வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணணுமோ இல்லைன்னா பாத்திரத்தெலாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சு காய வச்சுட்டு அடுத்த வேலை நம்ம மறுநாள் வெள்ளிக்கிழமைக்கான பூஜைக்கான வேலை தான் நான் பார்த்துட்ருக்கேன். பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் டாப்புக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஓரளவுக்கு முடிச்சாச்சு. எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமிக்கு தேவையான திங்ஸ்லாம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து ஊற வச்சுருந்தேன். ஒரு கம்ஃபர்ட் போட்டு தான் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு காசு எல்லாமே எடுத்து எல்லாமே வச்சுட்டு பூஜை ரூம் தான் க்ளீன் பண்ணலான்னு, ரூம் சொல்ல முடியாது, பூஜை செல்ஃப்ஸ்லாம் க்ளீன் பண்ணலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டி வச்சுட்டு எல்லாம் சரி பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒழுங்காக இருக்கா. அப்புறம் புதுசாக ஹேங்கிங் மாட்டிருந்தேன், லோட்டஸ் ஹேங்கிங் மாட்டிருந்தேன். அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அப்புறமா. எல்லாம் எடுத்து சோஃபா மேலே தான் வச்சுருந்தேன். வச்சுட்டு எனக்கு கீழே வச்ச இதுவால் சோஃபா மேலே வச்சு க்ளீன் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து பூஜை சாமான் தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைம் வந்து ஆச்சு, அதுக்கே டைம் ஆகிடுச்சு. 2 o'clock கூட ஆமாம், மத்தியானம் ஆகிடுச்சு பூஜை சாமான் தேய்க்கிறதுக்கு. துணி துவைக்கிற வேலை அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நான் வந்து கீழே பூஜை சாமான் தேய்க்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலில் கூட்டத்துக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 1:30 இருக்கும் பூஜை சாமான் தேய்க்கும் போது. டைமை பார்த்துட்டு கடகடன்னு தேய்க்கணும், பசங்களை கூப்பிட்டு வந்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சி வச்சுட்ருந்தேன். சைட் பை சைட் மற்ற வேலையும் பார்த்துட்ருந்தேன். என்னால் பசங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால அடிக்கடி வீடியோ எடுக்க முடியல. வீடியோ எடுத்தாலும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. சாரி, லேட் வீடியோக்கு அனுப்புகிறேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அடிக்கடிக்கு வீடியோ போட முடியலன்னு. இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன், நான் டெய்லியும் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. என்னோடய வீடியோவும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப நானும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கேன்றது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட்டு என்றைக்குமே எனக்கு தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது கண்டிப்பாக நான் மறக்கவே மாட்டேன். என்ன பேசுகிறதுனே தெரியல. ஆல் ஆஃப் தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ். நியூ சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸு. கமெண்ட் பண்ணுங்கள், யாராவது பேசுங்க, அப்போ தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியும். யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ பேசுங்க. எதனா நான் வீடியோவில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதுக்கு என்னென்னு கேளுங்க. நல்லா பண்ணுறேன்னா நல்லா சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு கேட்டால் தானே தெரியும் அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன். நான் யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்றாங்க. புதுசாக ஏதாவது கண்டென்ட் போடுறதா இருந்தாலும் சீக்கிரமாகவே போடணும்னு நினைக்கிறேன். எனக்கு டைம் இல்லை. ஏன்னா நான் வந்து ஆரி எம்ப்ராய்டிங் போட வேண்டியது இருக்குது. சில சமயம் டைலரிங் பண்ணுறதுனால துணிகள் ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆர்டர் வருது. அதையும் பார்த்துட்டு வீடியோவும் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் வீடியோவும் லேட்டாக வருது. சரிங்களா? என்னால் அது நானே எல்லாமே பண்ணுறது, நானே வீடியோ எடுத்து நானே எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணணும், எல்லாமே நானே பண்ணணுன்றதுனால என்னால் சரியாக பண்ண முடியல. எனக்கு ஹெல்ப்பிங்காக யாருமே இல்லை இந்த வீட்டில். ஸோ அதனால் எல்லாமே நானே பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக லேட்டாக தான் ஆகும் எல்லாமே. சரியாக ஒரி பண்ணிக்காதீங்க.
மறுநாள் வெள்ளிக்கிழமை. ஸோ அன்றைக்கி சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு எண்ணெயெலாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டுட்ருந்தேன். விளக்கு ஏற்றணுன்றதுக்காக முருகருக்கு 6 விளக்கு வெற்றிலை தீப வழிபாடு பண்ணோம் இல்லையா, வெள்ளிக்கிழமை வாரம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அதுக்கான இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி சாமிக்கு முருகருக்கு சிகப்பு அவல் பாயாசம் தான் செய்யலான்னு இருக்கேன். அவருக்கு செஞ்சு வழிபாடு பண்ணலான்னு சொல்லிட்டு அது ஒரு சைட் பையில் ஸ்டவ்வில் வந்து அவல் ஊற வச்சுட்டு ஸ்டவ்வில் வந்து பாயாசத்துக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு போட்டுட்டு இந்த வேலையும் சைட் பை சைடு பார்த்துட்ருந்தேன். ஏன்னா லேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக. அப்புறம் பாயாசத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு முந்திரி நெய் ஊற்றி முந்திரி இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். பாயாசத்தை தாளிச்சிட்டு சாமிக்கு படைச்சிடலான்ட்டு தாளிச்சிட்ருக்கேன். ஏலக்காய்லாம் பொடிச்சு அப்படி தான் போட்டுறது. ஏலக்காய்லாம் பொடி பண்ணி வைக்கிறதில்ல. ஏன்னா பிரிஞ்சி சாதம் பிரியாணிக்கெலாம் நம்ம ஏலக்காய் போடுவோம் இல்லையா, அதனால் ஏலக்காவை பொடி பண்ணாமல் நான் அப்படியே முழுசாக தான் வச்சுருக்கேன். தேவைப்படும்போது நம்ம நசுக்கி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சுருக்கேன் நான்.
அப்புறம் எல்லா சாமிக்கும் விளக்கு ஏற்றியாச்சு, சாம்பிராணி காட்டியாச்சு. அப்புறம் கற்பூரம் ஏற்றி விளக்கு நம்ம ஆரத்தி காட்டியாச்சு. முருகருக்கு 6 விளக்கு ஏற்றி பாயாசமும் செஞ்சு வச்சு நல்லபடியாக சந்தோஷமாக அன்றைக்கி நாள் நல்லபடியாக முடிஞ்சுது பூஜையோட. ரொம்ப அதுவும் பூஜை சாமான்லாம் தேய்ச்சி அந்த வழிபாடு பண்ணால் தான் திருப்தியாகவே இருக்குது. இல்லைன்னா வெறுமனே அந்த அந்த மங்களகரமாகவே இருக்க மாட்டேங்குது. அந்த அந்த விளக்குலாம் ஏற்றாமல் தேய்க்காமல் இது பண்ணாமல் இருந்துச்சுன்னா அழகாக ரொம்ப பிரகாசமாக அந்த பூஜைக்கான எல்லா இதுவும் அந்த விளக்கி தேய்ச்சி மங்களகரமாக குங்குமஞ்சள் வச்சு ஒரு நாம் எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நம்ம அழகான ஆடைகளை உடுத்தி நம்ம எப்படி பிரகாசமாக அன்றைக்கி நாள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சாமிக்கும் அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அந்த பூஜையே முழுமையடையுது என்னை பொறுத்த வரைக்கும். அந்த தேய்க்காமல் அந்த 2 வாரம் 1 வாரத்துலாம் தேய்க்காமல் அப்படியே சாமி கும்பிடும்போது அந்த பாசிட்டிவ் எனக்கு அது வரமாட்டேங்குது. அது நல்லா எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாமிக்குன்னு மெனக்கெட்டு நம்ம அந்த பூஜை சாமான்லாம் தேய்ச்சி அவங்களுக்கு அலங்காரம் படுத்தி வழிபட்டால் மட்டும்தான் அந்த திருப்தி கிடைக்கிது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு விதமான என்ன சொல்கிறது தெரியல. ஒரு இருக்குது அந்த எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.